எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து நாகராஜ் பேசுகிறேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுனால என்ன பிரயோஜனம்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய இருக்குதுங்க. நெறைய சொல்லலாமுங்க. இதில என்ன புதுசா ஏதாவது சொல்லி போட்டாரா அப்படின்னு பிரசன்னா சார் புதுசா ஏதாவது சொல்லிட்டாரான்னு பார்த்தா, புதுசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ஏற்கனவே நம்ம படிச்சது தான், தெரிஞ்சது தான், கேட்டது தான். நெறைய பேர் நமக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க இந்த மாரிலாம். ஆனா, ஏன் அப்புறம் என்னத்துக்கு விடிய காத்தால எந்திரிச்சு உட்காந்து இதை பார்த்துட்டு உட்காந்துட்டு விடிய விடிய கேட்டுருக்கணும், எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியாயமான கேள்வி. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, நொய்யல் ஆறு ஓடுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பூர் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நொய்யல் ஓடுறது. சரிங்களா? அது எப்படி இருக்குது ஆறு? நீங்க பார்த்தீங்கன்னா, ஆறு தான், பெரிய ஆறு தான். எப்படி இருக்குது? பூரா பொதரண்டி, முள்ளு வேலி முளைச்சு, முள்ளு செடிங்க முளைச்சு, தண்ணியே போ முடியாம, குப்பை, கூளம், சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்துருக்குதுங்களா? நியாயமா தண்ணி போகுமா அதில? போகாது. மழை வந்துன்னா ஒட்டுக்கா அடிச்சுட்டு போகுமே ஒழிய, ரெகுலரா தண்ணி வந்துன்னா போகாது. அங்கங்க அடைச்சு நின்னுக்கும். இப்ப இந்த ப்ரோகிராமும் அதே மாரி தாங்க. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப அந்த நொய்யல் ஆத்துல எல்லா புதர் செடியும் வெளியில எடுத்து, முள்ளு செடி எல்லாம் நீக்கி, சாக்கடை உள்ள வர்றத தடுத்து, ரெகுலரா தண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா, அந்த நொய்யல் ஆறு எப்படி இருக்குங்க? தேம்ஸ் நதிக்கரை மாரி இருக்கும். லண்டன் தேம்ஸ் மாரி ஜம்முன்னு இருக்கு. நம்மளும் போட் விட்டு ஜம்முன்னு நெறைய போலாங்க. அப்படித்தான் இருக்குங்க. அதனால தான் சொல்றேங்க, இந்த ப்ரோகிராம் எப்படி உபயோகப்படுதுன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஆறு தான். நொய்யல் ஆறு மாரி ஒரு ஆறு தான். ஆனா, தெளிந்த நீரோடையா நம்ம எங்கேயுமே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பூரா முள்ளு பொதரு, முள்ளு செடி, குப்பை, கூளம், சாக்கடை எல்லாம் கலந்திருக்கு. நம்ம மனசுலயும் சரி, வாழ்க்கையிலும் சரி எல்லா பக்கமும். கரெக்ட்டுங்களா? இந்த ப்ரோகிராம் அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம அந்த முள்ளுச்செடி, பொதரு இதையெல்லாம் கிளீன் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? கிளீன் பண்ணுது. அப்புறம் சாக்கடை உள்ள வராம தடுக்குது. இது போதுமானது நம்ம சுத்தமாகறதுக்கு. ஸோ இந்த ப்ரோகிராம் பிரசன்னா சார் சொல்லிக் குடுக்குற விதம், இந்த ப்ரோகிராமோட சிலபஸ்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த முள் புதரு, குப்பை, கூளம் இது எல்லாம் அகற்றுது. சாக்கடையும் வரவிடாம தடுக்குது. அதாவது சாக்கடைன்னா கெட்ட விஷயங்கள்லாம் வரவிடாம தடுக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஆவோம்? தெளிந்த நீரோடை மாரி ஆயிருவோமா? மழை காலத்துலேயும் தண்ணி நல்லா போகும். தண்ணி ரெகுலரா வந்துட்டு இருக்கும்போது தண்ணி நீட்டா போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுங்க ஆறு சுத்தமானா? வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லைங்களா? அதனால தான் இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைய சுத்தப்படுத்துறதுக்கு வந்த ப்ரோகிராம். இதை அந்த விதத்துல எடுத்துட்டு, நம்ம அன்னாடம் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கலாம்ங்க. இன்னும் அவர் நெறைய சொல்லி தருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேனுங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடிமனசிலிருந்து இதயம் கனிந்த நன்றிகளுங்க. வணக்கங்க எல்லாருக்கும்.